சொல்லு தங்கம். இங்கிலீஷ் மிஸ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன். வலிச்சு சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து காய்ச்சல் வரல இன்னும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த அந்த வாரமே வந்து பேசிக் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த மிஸ் பொறுமையா சொல். அந்த மிஸ் வந்து என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனா நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. மேக்ஸ் சாரே சொன்னாரு நான் அப்படி இல்லை அப்படின்னு. ஆனா அப்படித்தான் அப்படின்னு சொன்னாங்க. என் லிஸ்ட்ல இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மிஸ் நான் 2 days லீவ் போட்டேன். 2 days லீவ் போட்ட உடனே செகண்ட் டே போனேன். அப்போ வந்து எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நான் எழுதலைன்னு சொன்னேன். அதுக்கு வந்து என்ன முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாத்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. எல்லாருமே பார்த்தாங்க என்ன. அதுக்கப்புறம் சயின்ஸ் மிஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ நல்லாவே படிக்கல, போன தடவையை விட இந்த தடவை மார்க் கம்மி, உங்கள் அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ. அதனால தான் நான் சின்ன காயமாக நடக்கும்னு நினச்சி பண்ணேன். அம்மா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு. அது எவ்வளோ பெருசாகும்னு எனக்கு தெரியல. இவங்க இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி.